மேற்கொள்ளப்பட்டதென்றாதல் அறிந்து கொள்ளக்கூடவில்லை. ஆகவே எவரும் ஆராய்ந்து அளந்து காண்டற்கரிய அத்துணை தொன்மையுற்ற குடியினர் இன்னோர் என்பது பெறப்படுகிறது. இனி வடமொழியாளர் ஆதி காவியம் என கொண்டாடும் வான்மீகி ராமாயணத்தில் தமிழ்நாட்டை பற்றிய உயரிய செய்திகள் பல காணப்படுதலோடு பாண்டி வேந்தரது தலைநகர் பொன்னாலும் முத்துக்களாலும் அலங்கரிக்கப்பட்ட கோட்டை வாயிலுடையதாய் இருந்தது எனவும் சொல்லப்பட்டுள்ளது. அன்றியும் வியாச முனிவரது மகாபாரதத்தை பாண்டவருள் ஒருவனாகிய அர்ஜுனன் ஒரு பாண்டியர் குல பெண்மணியை மணந்த செய்தி காணப்படுகின்றது. இங்கனமே வடமொழியில் உள்ள புராணங்களிலும் தமிழ் அரசர்களை பற்றிய செய்திகள் காணப்படாமல் இல்லை. கிமு 4ஆம் நூற்றாண்டிரென கருதப்படும் காத்தியாயனர் பாணினி வியாக்கரணத்திற்கு தாம் வரைந்த வார்த்திகம் என்ற உரையுள் பாண்டிய என்னும் மொழிக்கு இலக்கண வகுத்துள்ளார். அன்றியும் கிறிஸ்து பிறப்பதன் முன்னர் மகத நாட்டில் ஆட்சி புரிந்த மௌரிய மன்னனாகிய அசோகனுடைய கல்வெட்டுகளிலும் பாண்டியர்களை பற்றிய செய்தி கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் பழைய சரித்திரத்தை விளக்கும் மகாவம்சம் என்ற சரிதனுள் அவ்விலங்கையின் முதற்றமிழ் வேந்தனும் புத்தரது நிர்வாண காலமாகிய கிமு